65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? உங்களுடைய ஆலயமாகிய உங்களுடைய வீட்டினுடைய நன்மையினால் நாங்கள் என்ன செய்கிறோம்? திருப்தியாக போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக வாழ்ந்துகிறீர்கள்? நான் தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? தேவனுடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை அதற்கு முன்பாக இதுதான் தேவனுடைய அழைப்பினுடைய நோக்கம். எதற்காக? தேவனுடைய வீட்டின் நன்மையினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருப்தியாக வேண்டும். இந்த நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் பின்னால் தியானிக்கலாம். இன்றைக்கு தேவன் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தமிழ்ல பாக்கியவான் இங்கிலீஷ்ல இருக்கும். யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வீட்டுல பிரகாரங்கள் வாசமாய் இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம எதற்காக வருகிறோம்? ஏதோ ஒரு சமூகத்துக்கு போவோம், அங்க போய் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று கொள்வோம் என்று அல்ல. நாம் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரோமன்ல நாம் வாசிக்கும் போது தேவன் எவர்களை அழைத்தார் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். அப்போ தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் கூட்டம் உண்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டம் உண்டு. அப்போ தேவன் அநேகரை அழைத்தார் இல்லையா? வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தார். ஆனால் அதுல ஒரு சிலரை மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்யறார்? தெரிந்து கொள்கிறார். அழைக்கப்பட்ட எல்லாரும் அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. எல்லாரும் என்ன செய்ய? தேவ சமூகத்துக்கு எல்லாரும் வந்து உட்கார முடியாது. வரணும்னு நீங்க நினைச்சா என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆகவே நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? எப்போ தெரிந்து கொண்டார்? தேவன் நம்ம எப்பொழுது தெரிந்து கொண்டார்? நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகம் தோன்றும் முன்னாலே ஆண்டவர் பெங்களூர்ல இவங்களே நான் என்னுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாகும் முன்னமே தேவன் நம்மை தேவன் அநேகரை தெரிந்து கொண்டார். நாம் அநேகரை தெரிந்து கொண்டதை வந்து நாம் வாசிக்க முடியும். நான் எனக்கு இருக்கிற நேரத்துல ஒரு சில காரியங்களை மாற்றம் நான் முன்பாக சொல்லிட்டேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். மத்திய 2ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அழைக்கப்பட்டவர்களாக அல்ல, யாராக இருக்க வேண்டும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க. தெரிந்து கொள்ளப்பட்ட கலந்து போல் விசிரிக்கின்றவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்க வேண்டும். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கூட நம்மை கத்தரிக்க வேண்டும், வைத்திருக்க வேண்டும். ஒரு நாளும் நாம் ஒரே ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. எந்த இடத்துல கேட்டால், நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லக்கூடாது. தாவீதின் குடும்பத்துல ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், நீ ஈசாயின் குடும்பத்துல இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கும்படி ஒருவன் என்ன செய், போய் அபிஷேகம் பண்ண சொன்னார். வாசிங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் இவர்களின் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, ஈசாயின் குடும்பத்தில் இருந்தான எல்லாரையும் அவர்கள் போக சொல்லிட்டான். முதல்ல ஒருத்தன் போறான், மூத்தவன் போகிறான். மூத்தவன் போகும்போது, மூத்தவன் கடந்து போகும்போது சாமுவேல் என்ன நினைக்கிறான்? இவன் தான் ஆள் கொஞ்சம் நல்லா பார்த்து அழகா இருக்கிறான், ஆண்டவர் இவனை தான் தெரிந்து கொள்வார் என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணிப்படி தைல தூக்கி எடுக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ அவன் முகத்தை பார்க்காத, அவன் சாயலை பார்க்காத, நான் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஈசாயின் குடும்பத்தினருக்கான எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாரும் அவர்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்றார், இல்லை இவை இல்லை,
நம்ம அழைப்பது மாத்திரமல்ல, அவருடைய அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இவர்கள் என் சொந்த ஜனம் என்று ஆண்டவர் அநேக இடத்துல சொல்றார். ஆண்டவர் அநேக இடத்துல சொல்றார், இவர்கள் என் சொந்த ஜனம். தேவனுடைய தேவன் அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறது மாத்திரமில்ல, அவர் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக என்ன செய்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தாவீதை தெரிந்து கொள்ளும் போது இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இவர்கள கடைசியா இருந்தவர். ஆக்சுவலி அந்த தாவீதின் குடும்பத்துல அந்த ஈசா என்ன செய்திருக்க வேண்டும்? உன் பிள்ளைகள் எல்லாம் வர சொல்லு, ஆண்டவர் உன் பிள்ளைகள்ல ஒருத்தர் ராஜாவாக பண்ண போறான்னு சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய மகன்கள் எல்லாரையும் வர சொல்லி இருக்கணும். யாரை மட்டும் வர சொல்லல? தாவீதை மட்டும் வர சொல்ல. தாவீது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தகப்பன் அவன் மறந்துட்டான். தகப்பன் என்ன செஞ்சுட்டான்? தகப்பன் அல்லது தாய் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டான்? மறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த தகப்பன், தாவீதின் தகப்பன் கூட என்ன செஞ்சுட்டான்? தன்னுடைய மகனை மறந்து விட்டான். அவன் ஆடு வச்சுட்டு இருக்கான். அந்த ஆடு வச்சுட்டு இருக்கிறவன என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். கடைசியில எல்லாரையும் கணக்கு பண்ணும் போது ஆண்டவர் சொல்லிட்டார், இல்ல சொல்லிட்டார். கடைசியா இந்த சாமுவேல் கேட்கிற, இன்னும் உனக்கு ஒரு வீட்டுல யார் இருக்காங்க? இன்னும் உனக்கு யாராவது உங்க வீட்டுல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், இன்னும் ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான்? வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அப்படித்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லா ஆடாலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். ஈவன் நம்மை பெற்றவர்கள் நம்மோட இவர்கள் நம்மை நேசிப்பார்கள் என்று நாம் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அவர்களே நம்மை மறந்துவிட்ட ஒரு சூழ்நிலை. தேவனோடு உன்னை என்னை மறக்கவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு சொந்த தகவலே மறந்து போனான். ஆனால் தேவனுடைய மறக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், அவன் வர சொல்லு. சாமுவேல் சொல்லுகிறான், இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், அவனு வரட்டும், நான் அதுக்கு வெயிட் பண்றேன். வாசிக்கல தான் சொல்லுது. அர்த்தம் என்ன? அவனை நான் அபிஷேகம் பண்ணும் வரைக்கும், பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தேடி நம்மளுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ நம்ம எதிர்ச்சியா தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள் அல்லவே அல்ல. ஏதோ அப்படி போய் பார்ப்போம், இயேசு எனக்கு சோகம் கொடுத்தாரு நம்ம போயிடுவோம், இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்தாரா நம்ம போயிடுவோம் அப்படின்னு இல்ல. நம்ம எப்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற? நமக்காக வெயிட் பண்ணி, இல்லையா? அவன் வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீ முதல்ல அவன் வர. அவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் ஆளுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு மாதிரி இந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்குன்னா என்ன செய்யலாம்? நம்ம ஒரு கார் அனுப்பி ஒரு 2 மணி நேரத்துல கூட்டு வந்துடலாம், இல்லையா? ஆனால் அந்த நாட்கள் என்ன இருக்கணும்? நடந்துதான் போகணும். இன்னொன்னு, இங்க இருந்து நடந்து போறதுக்கு இந்த வீட்டுல இருந்து இவனை நடந்து வனாந்தரம் எங்க இருக்கும்? ரொம்ப தூரமா இருக்கு, இல்லைங்களா? அந்த தூரமா இருக்கிற வனாந்தரத்துக்கு ஒரு ஆள் அனுப்பணும். ஒரு ஆள் அனுப்பி, நீ போய் ஆடெல்லாம் பார்த்துட்டு அவனை என்ன செய், வர சொல்லுன்னு சொல்லணும். அப்போ அவன் எங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரியாது, இல்லைங்களா? அப்போ கர்த்தர் இப்படி நமக்காக வெயிட் பண்ணி நம்மை அவருடைய ஜனமாய் தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார். ஆம், இதுதான் ஒரு விசேஷம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் யோசிக்காதீங்க, ஏதோ தேவ சமூகத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவர் எனக்காக எப்படியாவது ஒரு அற்புதம் செய்யட்டும், ஆண்டவர் என்ன கூட இருப்பார்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒரு நாளும் அவர் போய் செய்யும் மனிதன் அல்ல. மனுஷன் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நான் தரேன்னு சொல்லுவாங்க, நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்த நாள் என்ன செஞ்சிருவாங்க? மறந்து விடுவாரு. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலையே, நான் வேற மாதிரி சொன்னேன், நீ தப்பா எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், அவர் ஒருபோதும் மாறாத தேவன். அவர் நம்மோடு இருக்கிற கொஞ்சம் நேரம் ஆண்டவரே இந்த உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டது போல தேவன் நம்மை கூட வசித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னை எங்க வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம நிறைய நேரத்தில் இதை மறந்ததுனால நமக்குள்ள என்ன வருகிறது? பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது, எனக்கு இது சம்பவிக்குமா என்று சொல்லி சந்தேகம் வருகிறது. இல்லை, பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். சாதாரணமா கிடையாது.
ஏதோ அந்த 10ல் 1 அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம யாராவது தெரிந்து கொண்டு இருக்கிற விசேஷித்தவர்களாக, விசேஷித்தவர்களாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? விசேஷித்த ஜனமாக, என்னுடைய சொந்த ஜனம் என்று ஆண்டவர் அநேக இடங்களில் சொல்லுகிறார். இஸ்ரவேலை நான் என் சொந்த ஜனமாக்கி என்று சொல்லுகிறார். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவர்கள் கஷ்டப்பட்ட போது தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றும்படி இவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் அங்க போனார் என்று ஆண்டவர் அவங்களை கவனிச்சுட்டே இருந்தார். இந்த எகிப்தியர்கள் இவர்கள் என்ன பண்றாங்க? அதிகமாய் துன்புறுத்துகிறார்கள், அதிகமா அவங்க என்ன செய்யறாங்க? வேலை வாங்குறாங்க, அதிகமா இவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தேவனால என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் பிள்ளைகள் அவங்க எல்லாம் என்ன விட்டு தூரமா போனாங்க, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் இன்றைக்கு அவர்களுடைய வேதம் அப்படி சொல்லுகிறது. தேவன் நம்முடைய பூர்வ பிதாக்களை கண்ணோக்கி பார்த்து என்ன செஞ்சாராம்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? நோக்கி பார்த்தார். நோக்கி பார்த்தப்பதான் அவங்க படுகிறதான கஷ்டங்களை கண்டு அவர்களை மறுபடியும் தெரிந்து கொண்டவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். ஆகவே இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான விசேஷித்த ஜனங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனங்கள். நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துல நான் இப்பொழுது நிக்கிறேன்னு சொன்னா, ஏன் நிக்கிறேன்? நீர் என்னை அழைத்து, நீர் என்னை தெரிந்து கொண்டீர். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். வாசியுங்கள், அந்த வசனம் மட்டும் வாசிங்க. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும். நாம் யாராவது நாம் போய் தேவனை போய் தேடி போய் நாம் என்ன செய்யல, நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தேடி கொண்டு என்ன செய்த தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார். நான் வசனத்தை பின்னால் சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது இந்த தாவீதை தெரிந்து கொண்டதை குறித்து அவன் சொல்லுகிறான். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லும் போது, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் தகப்பனுடைய வீட்டார்கள் எல்லாம் யாரை தெரிஞ்சுட்டாரு? என்னதான் தெரிஞ்சுட்டாரு. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய தகப்பன் வீட்டுல இப்படி எத்தனை பேர் சொல்லுவீங்க? எங்க வீட்டுல நிறைய பேர் இருந்தாங்க. எங்க வீட்டுல ஒரு 8 அக்கா தங்கச்சி இருக்காங்க, 4 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க இல்லையா? பழைய காலத்துல இருக்கும் இது சொல்லுவாங்க. இப்ப இந்த அதெல்லாம் கிடையாது இல்லையா? ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தா அது பெரிய விஷயம் இல்லையா? சரி, அப்போ இப்படி இருந்தவர்கள் கர்த்தர் ஒருவரை என்ன செய்தார்? அவன் சொல்லுகிறான், என் தகவனுடைய குமாரத்துல இருந்தவர்கள் எல்லாவற்றிலும் தேவன் என் மேல் இருந்த பிரியமா இருந்தார். பிரியமானவர்களை, நம்மை தேவன் யாரெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பத்துல இருந்ததான, உங்களுடைய தகப்பனுடைய பிள்ளைகள் இருந்தது, உங்களுடைய தகப்பனுக்கு பிள்ளைகள்ல கர்த்தர் விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆகவே நாம் தைரியமாய் திருவாசல் தண்டையில் வர வேண்டும். தேவனிடத்துல வருவது எப்படி வரணும்? தைரியமாய் வரணும். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர், நீரே என்னை அந்த அழைத்தவர்களிலிருந்து என்னை தெரிந்து கொண்டேன். உதாரணமாக இங்க எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டோம். எதற்காக? தெய்வ சமூகத்துக்கு வரும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டோம். அதுல ஒரு சிலர் கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். சில ஊழியங்களை செய்யும்படி, சில காரியங்களை செய்யும்படி கர்த்தர் அவர்கள் என்ன செய்யறார்? தெரிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்கள், எல்லாவற்றிற்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாற்றத்தாக்கு கடையில் செய்ய முடியும், செய்ய முடியும். ஆகவே இந்த தாவீதை தெரிந்து கொண்டது போல அவனுடைய வீட்டாக எல்லாரையும் கர்த்தர் ஒதுக்கி, வேணாம் இவன் வேணாம், அவன் வேண்டாம், இவன் இல்ல, அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தாவீது வரும்போது சொல்ற, இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. பிரியமானவர்களே, தன் சகோதரர் நடுவுல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உதாரணமா மூத்தவனை அபிஷேகம் பண்ணா என்ன சொல்லுவோம்? ஆமா ஆமா, எங்க அப்பா கெடுத்தாவனா இல்லையா? அதுதான் முறை இல்லையா? வீட்டுல மூத்த பையன் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். வீட்டுல மூத்த பையன் இருக்கிறாரு, அந்த மூத்த பையனுக்கு ஒரு இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவன் அடுத்து அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? ஆமா ஆமா, அதான் கரெக்ட். அப்பாக்கு அடுத்து யாருதான்? மூத்த பிள்ளைதான். ஆனால் இவன் யாரு? வீட்டுல கடைசியா தகப்பன் சொன்னான், ஆமா என்னுடைய குமாரரில் இளையவன் ஒருவன் இருக்கிறார். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது? இளையவன் ஒருவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் இளையவர்களா இருந்தவர்கள். அப்படின்னா என்ன இருக்கும்? எல்லாத்துலயும் கடைசியா நம்ம தான். ஆனால் கர்த்தர் ஒன்னதான் தூக்கி வந்து எங்க வைக்கிறார்? முதல் ஆள் வைக்கிறார். முதல் ஆளுல
நீ உன்னை அநேகருக்கு ரட்சகராய் வைக்கிறார். தாவீது அவன் ராஜாவான போது இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கத்தக்கதான அவனை மாத்திரமல்ல தன் சனத்தாரையும் தன் குடும்பத்தாரையும் எல்லாரையும் ரட்சிக்கத்தக்கவன ஒரு ரட்சகனாய் கர்த்தர் வைத்திருக்கார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இதை தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போதெல்லாம் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார். ஆண்டவர்களை கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டேன், என்னை எதுக்கு கொண்டாங்க. தாவீதுக்கு இந்த விசேஷித்த அனுபவம் இருந்தது. அவனை தேவன் அவன் சொல்லுகிறான், தாவீது ராஜாவாயினான். ராஜாவானதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லுகிறான், நான் ராஜாவாயிட்டேன், இனிமேல் நான் பெரிய ஒரு ராஜ பரம்பரையில பிறந்தால், ராஜ குடும்பத்துல பிறந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் அவன் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அவன் சொல்லுகிறான், நான் எங்க இருந்தேன், கடவுள் நாடுகளின் பின்னே தெரிந்த அவனை. சங்கீதத்துல நாம் வாசிக்கும் போது கடைசி வசனத்துல 78ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் 70ஆம் வசனம் 70ல இருந்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்தார். நீங்க இந்த வசனத்தை நீங்க இதை சொல்லணும், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய உங்க பேரை சொல்லணும், என்னை தெரிந்து கொண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது தாவீது சொல்லுகிற வார்த்தைகள் தான். அவன் என்ன சொல்றான், தாவீது தான் சொல்லுகிறான், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு எங்க எடுத்தால் ஆட்டு தொழுவங்கள் இருக்கிறார். நான் ஆட்டு தொழுவங்கள்ல இருக்கிற ஆட்டுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆடோட சேர்த்துதான் என்ன செஞ்சிருப்பாங்க, படுத்திருப்பாங்க. அப்படி ஆடோடு கூட படுத்திருந்த எண்ணெய் தேவனுக்கு ஆட்டு தொழுவங்கள்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தி இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆனதினால் தான் அவன் சொல்கிறார் 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள், அது சிறிய உபகாரமா இருந்தாலும் சரி பெரிய உபகாரமா இருந்தாலும் சரி, சகல உபகாரங்களுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. பிரியமானவர்களே, தேவன் நம்மை அப்படிதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு காலத்துல நாம் ஆட்டு தொழுவங்களுக்கு நடுவில் இருந்தவர்கள். ஆட்டு தொழுவங்கள் என்று சொன்னா எல்லாரும் ஆரம்பிச்சவர்கள் கிடையாது. ஆட்டு தொழுவங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம், இந்த சுபாவங்கள் உள்ளவர்களுக்கு நடுவில் கர்த்தர் நம்ம என்ன தூக்கி எடுத்து கொண்டு வந்து எப்படி வச்சுக்கிறாரு, ஆண்டவர் எடுத்து வேறு வைத்துக் கொண்டு வந்து மட்டும் அவனை எங்க கொண்டு வைத்தாரு. ஒருவேளை அவனை தாவீதை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய பங்களா இதெல்லாம் கொடுத்து, ரைட் நீ நல்லா இருப்பா, நான் நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன செய்தார், அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தேவன் அப்படிதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை தெரிந்து கொண்டதால் தேவனை கொடுத்ததான ஒரு சரியான வெளிப்படுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த தேவன் யார், என்னை தெரிந்து கொண்டதான இந்த தேவன் யார், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இருக்குமானால் நாம் ஒரு காலம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் கலக்க தேவையில்லை. நாம் தைரியமாக முன்னேறி செல்கிறவர்களா இருக்கும். ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வேன்ல எல்லாரும் கொஞ்சம் டூரிஸ்ட், மலையில இருந்து ஒரு வேன் கிளம்பி வந்துட்டு இருக்கு. இந்த மலையில இருந்து வர்ற வேன்ல ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அந்த வேன்ல. அப்போ இந்த டிரைவர் இந்த வேனை பத்திரமா அப்படி ஓட்டிட்டு வர, திடீர்னு ஒரு 5 கிலோமீட்டர் கடந்து வந்துருச்சு. வேன் எங்க இறங்கி வந்துட்டு இருக்கு, மலையில இருந்து இறங்குது. டிரைவரா இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு மலையில இருந்து வேனை இறக்கும் போது ஏற்றும் போது கூட பெரிய கஷ்டம் தெரியாது. ஏன்னா வண்டி நம்ம எந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் போகும். இறங்கும் போது அப்படி இல்லை, நீங்க ஆக்சிலேட்டர்லயே கால் வைக்க தேவையில்லை, அந்த வண்டி கட கட கடன்னு இறங்கி வரும். இப்படி கொஞ்ச தூரம் இந்த வண்டி வந்த உடனே டிரைவர் திரும்பி பார்த்து சொன்னார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாம் ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா மலையில இருந்து இறங்கி வரோம் இல்லையா, அந்த மலையில இருந்து இறங்கி வரும்போது அந்த இயற்கையினுடைய அழகுகளை ரசித்துக் கொண்டு எல்லாம் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. திடீரென்று டிரைவர் சொன்னார், ஐயா வாகனத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களுடைய தெய்வங்களை வந்து வேண்டிக் கொள்ளுங்க. உடனே எல்லாரும் என்னன்னு பார்த்தாங்க, வண்டியில கொஞ்சம் பிரேக் என்ன செய்யல, சரியா பிடிக்கல. இதுவரைக்கும் சந்தோஷமாய் ஜாலியாய் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பிளைனா இருந்தா கூட என்ன செஞ்சிடலாம், வண்டிய கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணி நிறுத்திடலாம். இது எங்க வந்துட்டு இருக்கு, மலையில இருந்து இறங்கி வருது, உருண்டுச்சுன்னா பாடி கிடைக்காது. இப்ப எல்லாருக்கும் ஒரு கலக்கம், எல்லாருக்கும் ஒரு பயம், பயந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிரைவர் நல்ல டிரைவர் தான், அவர் ஏற்கனவே மலைகள்ல ஓட்டுறவர் தான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும்
அந்த டிரைவர் சொன்ன வார்த்தையை நிமித்தம் எல்லாரும் கலங்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. ஆகா, என்ன செய்ய போறோமோ, நம்ம உயிர் தொலைச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இதுக்கு நடுவுல ஒரு பையன் உட்காந்துருந்தான், சின்ன பையன். அந்த சின்ன பையன் ரொம்ப கேஷுவலா அவன் கையில வச்சிருந்த ஒரு வீடியோ கேம் இதை வச்சு விளையாண்டுட்டே வந்துட்டு எல்லாரும் பயந்து கலங்கி ஐயோ ஐயோன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு பயமா இருக்கு, கலக்கமா இருக்கு, ஐயோ நம்ம விழுந்துருவோமோன்ற பயம் இருக்கு. ஆனா அந்த பையன் மட்டும் ரிலாக்ஸா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், வீடியோ கேம் விளையாண்டுட்டு. அப்ப அந்த பையனை பார்த்து ஒரு பெரியவர் கேட்டார், ஐயா தம்பி, இவா வேறு என்ன செய்ய போறான், ஆக்சிடென்ட் ஆக போறான், நீ அதை மூடி வச்சுட்டு உனக்கு இஷ்டமான சாமியை வேண்டிக்கோ அப்படின்னா. அப்போ அவன் சொன்னா, இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. எல்லாருக்கும் என்ன இப்படி பையன் அப்படி சொல்றானே, உனக்கு ஒரு பயமே இல்லையா, லைஃப்ல உனக்கு பயம் இல்லையா, செத்து போயிடுவோம் பயம் இல்லையா அப்படின்னு உடனே அவன் சொன்னானா, இல்ல ஏன். அப்ப அவன் சொன்னானா, அந்த பையன் சொன்னான், அந்த டிரைவரை பாருங்க அப்படின்னா. அந்த டிரைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டியை ஓட்டுறாரு. பிரேக் இல்ல, ரொம்ப பிரேக் இல்லைன்னா சுத்தமா இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ வண்டி ஓட்டுறாரு, திரும்ப அந்த பையன் இருக்கிற இடத்துல திரும்பி பார்க்கிறார், திரும்ப வாகனத்தை செலுத்துகிறார், திரும்ப அந்த பையனை பார்க்கிறார். அப்போ அந்த பெரியவர் கேட்டார், என்ன விஷயம், நீ கவனிச்சியா அந்த டிரைவரை, இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையும் வாகனத்தை ஓட்டுவது மட்டுமல்ல என்னையும் திரும்பி திரும்பி பார்க்கிறாரா? ஆமா, காரணம் என்னன்னா அவர் என்னுடைய தகவல். பிரியமானவர்களே, அவன் சொன்னான், இந்த வண்டி முழுசா விழுந்து சேதமடைகிற ஒரு சூழ்நிலை வந்தார்கள் என்னை காக்கும்படி என் தகப்பன். எத்தனை பேர் தெய்வம், உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில உங்க டிரைவர், அவர் தான். அதனால ஒருவேளை இந்த வாகனமே சேதமடைந்தால், இந்த முழு உலகமும் ஒரு சேதத்துக்குள்ள போனாலும் உண்மையை பாதுகாக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை தமக்கென்று வேறு கொண்டவர் இருக்கிறார். ஆகவே ஒரு காலம் நாம் எதை கொண்டு கலங்க தேவையில்லை. கொஞ்ச நேரத்தை கலந்து எங்களை எங்களை தெரிந்து கொண்டவராக எங்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் போது நீங்கள் எதற்கும் கலங்காதிருங்கள். ஒன்றை மாத்திரம் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், நான் மரண பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போனாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்? தேவன் என்னோட கூட இருக்கு. அதான் நான் கடந்து போற பாதை. அவன் சொல்லுகிற ஒரு இடத்துல மரணத்துக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருந்துச்சு, ஒரு அடி தூரம் தான். உதாரணமா இங்க உட்கார்ந்து இருக்கவங்கல அங்க இருக்கிறவங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன், எனக்கு உங்களுக்கு ஒரு 20 அடி தூரம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் தாவீது சொல்லுகிறார், எனக்கும் மரணத்துக்கு எத்தனை அடி தூரம் இருந்தது, ஒரு அடி தூரம் தான். ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறது என்ன செஞ்சார், உண்மையுள்ளவராக இருந்தார். பிரியமானவர்களே, இந்த அறிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எப்போ நமக்கு பயம் வரும்? நமக்கு பயம் எப்போ வரும்? இந்த பையனுக்கு ஏன் பயம் இல்லை? பையனுக்கு ஏன் பயம் இல்லை? வண்டி ஓட்டுறது யாரு? அதனால வண்டிக்கே என்னாலும் சரி, அவருக்கே ஏதாவது ஆயிட்டாலும் எனக்கு ஒண்ணாகாது இல்லையா? இதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைத்தவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொள்வது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் விளையும் கொண்டு கடைசி வரைக்கும் ராஜாவா இருந்து மறித்தவன் தாவீது. நாம் தாவீதை குறித்து வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து வாசிக்கும் போது அநேகரை கர்த்தர் அழைத்தார், அநேகரை தெரிந்து கொண்டார். முதல் ராஜாவாகிய சவுல் கீழ்ப்படியாமை நிமித்தம் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலும் என்ன செஞ்சுட்டான், நஷ்டப்படுத்திட்டான். கர்த்தர் அவனை தள்ளிட்டார், வேண்டாம் நீ வேணாம். அவன் அழைக்கப்பட்ட உண்மைதான். அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். ராஜாவாக அவனை தெரிந்து கொள்ளும்போது அவன் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலில் மிகவும் சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் பென்யமீன் குடும்பத்தை சேர்ந்தவன். பென்யமீன் குடும்பம் என்று சொன்னால் கடைசி குடும்பம் இல்லையா? அப்போ அவன் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேல்ல பென்யமீன் குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அந்த தாழ்மை அவனுக்கு எப்ப இல்லை, அவனுடைய ராஜ்யபாரத்துக்குள்ள இல்லை. அதனால அவன் என்ன பண்ணான்,
அவன் மறிக்கும்போது ராஜா தான், ஆனால் ஒரு சரியான ராஜா அல்ல, கர்த்தரால் தள்ளிவிடப்பட்டவர்கள். பிரியமானவர்களை, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இருந்தாலும் சில தேவ சமூகத்துல தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தரால் தள்ளிவிடப்பட்ட அனுபவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளாலும் வாங்கப்படாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறேன், என்னை இதற்காகத்தான் அழைத்தேன், நீர் என்னை இதற்காக தெரிந்து கொண்டேன் என்கிறதான ஒரு உணர்வு ஒவ்வொரு நாளும் அறிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையை அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், நாம் இருதயத்தை விசுவாசிக்கணும், வாயில் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். தேவன் நல்லவர் தான் சிலர் சொல்லுவாங்க, நல்லவர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தைரியமா என்ன செய்ய மாட்டாங்க, வாயினால் என்ன செய்ய மாட்டாங்க, அறிக்கை செய்ய மாட்டாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் இருதயத்துல எதை விசுவாசிக்கிறோமோ, நீங்கள் தேவனை அழைத்தவர்கள் தேவனை தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் இருதயத்தை விசுவாசித்தால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், விசேஷித்த காரியங்களுக்காக கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். கடைசி வரைக்கும் தேவனை எப்படி தாமரை இஸ்ரவேல்ல ராஜாவாக வைத்திருந்தாரோ அதுபோல நம்மையும் அவருடைய சமூகத்தில் எப்படி வைத்திருப்பார், ராஜாக்களாய் வைத்திருப்பார். பிரியமானவர்களை, இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நாம் அதை இழந்துடவே கூடாது. நம்முடைய தேவன் யார் என்ற உணர்வு நமக்கு இருக்குமானால் நம்ம எதற்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சில போராட்டங்கள் வரும்போது, சில காரியங்கள் உங்களுடைய மனசை பாரப்படுத்தும் போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்மால் அழைக்கப்பட்ட நபர் அல்லவா, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இல்லவா, ஏன் எனக்கு இந்த காரியங்கள் வரும் அப்படி சொல்லி ஆண்டவரத்துல கேட்டா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார், நீ எப்படி அதை ஜெயிக்கணும், நீ அதை எப்படி ஜெயிக்கணும். அநேக இடங்கள்ல ஆண்டவர் மோச இடத்துல சொல்லிக் கொடுத்தார். அமலேக்கியர் எதிர்த்து வருகிறார், எதிர்த்து வரும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இப்படி போய் யுத்தம் பண்ணு. தாவீது அவன் யுத்தம் பண்ணுமாய் போன இடங்கள் எல்லாம் என்ன பண்ணா தெரியுமா, ஆண்டவரத்துல போய் கேட்பான், ஆண்டவரை நான் என்ன செய்யணும். கிரியோன் போய் கேட்கிற ஆண்டவரத்துல, ஆண்டவரை நான் என்ன செய்யணும். ஆண்டவர் யுத்தம் செய்ய சொன்னதெல்லாம் நிறைய ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் இல்லையா, யுத்தம் போற மாதிரியே இருக்காது. நீங்க என்ன செய்யுங்க, கையில தீவெட்டி எடுத்துக்கோங்க இல்லையா, பானையை எடுத்துக்கோங்க, முசுக்கொட்டை செடிகள்ல போய் கீழே இருந்துக்கோ. நான் சொல்லும் போது என்ன செய்யுங்க, முசுக்கொட்டை செடிகிட்ட இருக்கும்போது அந்த பானையை உடைச்சி தீவெட்டியை தூக்கி அப்படி சொல்லி கொடுங்க. இது என்னது, எதை விளையாட போன மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தைரியத்தை கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்டமான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும், எந்த பாதைகளுடைய நாம் வந்தாலும் சரி, எதற்கும் கலங்க தேவையில்லை. நம்மை அழைத்த தேவன் உண்மையிலவர், நம்மை அழைத்த தேவன் உண்மையிலவர். அவர் அழைத்தது மாத்திரமல்ல, நம்மை அவருக்கு என்று விசேஷித்த ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் தேவனை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொண்டு வாசிங்க. ரெண்டு பேதரு 1 அதிகாரம் 10 வசனம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்த ஒரு அழைப்பு உண்டு, தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்படலாம் ஒரு தெரிந்து கொள்வது உண்டு. அப்ப தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்பு என்ன, நீர் எங்களை தெரிந்து கொண்டதான விதம் என்ன என்று சொல்லி ஆண்டவர்களை கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள நமக்கு காண்பித்து, நான் இதற்காக தான் அவரை அழைச்சுள்ளேன், இதற்காகத்தான் அவரை இங்கே தெரிந்து கொண்டேன் சொல்லி ஆண்டவர் செய்வார், பேசுவார். பிரியமானவர்களே, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய காதுகளில் கேட்க முடியும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கும்போது உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, குற்றம் சுமத்த முடியாது. ரோமர் 8 அதிகாரம் 33 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ரோமர் 8 அதிகாரம் 33, தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனத்தை அவர் எப்படி வைத்திருக்கிறார், நீதிமான்களாகவே வைத்திருக்கிறார். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனமாய் நாம் இருக்கும் போது நம்ம யாரும் குற்றம் சொல்ல முடியாது. சாத்தானே நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா. சாத்தானே நம்ம குற்றம் சொல்ல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் ஏன் பிள்ளை நான் பார்த்துக்குவேன் இல்லையா, அவள் என்ன எனக்குரியவள், நான் பாத்துக்கிறேன், நீ போ, நீ கிளம்பு அப்படி சொல்லிடுவார்.
ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருப்பார். நாம் யாரா இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறார்? 1 கொரிந்தியர் 1-ம் 27, 28 வசனங்களில் வாசிக்கும் போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ரொம்ப பலசாலிகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நாம் ஒரு காலத்துல பலவீனமா இருந்தோம் இல்லையா? ஒரு காலத்துல நாம் எப்படிப்பட்டவர்களாயிரும்? உலகத்துல பைத்தியம் போல இருந்தோம். நம்மளை பார்த்தா இதெல்லாம் என்ன, நம்மளை பார்த்தா நம்ம சொல்லியிருக்க கூடும் இல்லைங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் இந்த நிலவரத்தில் இருக்கிறேன்னு சொன்னா இது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதால் தான் என்று சொல்லுகிறவர்கள் இல்லையா? சொல்லுங்க. பிரியமானவர்களே, தேவன் நம்மை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். நான் அடிக்கடி நினைக்கிறது ஏனென்றால் கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளாத இருந்திருந்தால் இன்னைக்கும் என் கூட படிச்ச பசங்க எல்லாம் சரி, என் கூட படிச்ச பசங்க பிள்ளைங்க எல்லாருமே இன்றைக்கும் எங்க இருக்கிறாங்க? அந்த ஊர்ல இருக்கிறாங்க. நான் இப்பமாவது அந்த ஊர் பக்கம் போனா நாங்க பாக்குறது உண்டு. அவங்க எல்லாம் இப்பவும் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமான ஜீவனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்கும்போது, நான் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தவங்க? ரொம்ப கொஞ்சம் வசதியா, அவங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப வசதியா ஓரளவுக்கு இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் அதே நிலவரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மையும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால், தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் அவர் மீது சாமுவேலை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை என்ன செய்தார்? புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். புழுதியிலிருந்து என்ன செய்தாரு? உயர்த்தி கொண்டு வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வருவது சாதாரண விஷயம் அல்ல. பிரியமானவர்களே, உதாரணமாக இந்த பெங்களூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெங்களூர்ல பெரிய பெரிய ஆட்கள் உண்டு இல்லையா? உங்களுக்கு தெரியும். அங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார், நிறைய மந்திரிமார்கள் உண்டு, நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய பரம்பரை பணக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல இல்லையா? அவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல. ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கான பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார் இல்லையா? பிரியமானவர்களை, தேவன் நமக்கு தந்தது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தை நம்மை தெரிந்து கொண்டவர்களாக வைத்திருக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படினால தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர், நீரே என்னை உடைய ஜனமாய் தெரிந்து கொண்டீர். ஜனமாக மாத்திரமல்ல, என்னை விசேஷம் உள்ளவனாய் தெரிந்து கொண்டு உடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். இன்னொரு வசனம் நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2-ம் அதிகாரம் 7-ம் வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்போ தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் யாரு? நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, எதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? திரும்ப முதல்ல இருந்து வாசிங்க. நீங்களோ அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து கொண்டு வந்தார். ஆச்சரியமான ஒளி எது? இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆச்சரியமான ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. பூமியில் இயேசு பிறந்தபோது சொன்னாங்க, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பெரிய வெளிச்சம் யாரு? இயேசு. அப்போ முதல்ல ஒரு காலத்துல நம்ம அந்த காலத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், அநியாயத்தில் இருந்தோம் இல்லையா? நம்ம வீட்டெடுப்பார் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அந்த இருளில் இருந்து, அந்த காலத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? ஆச்சரியமான ஒரு ஒளி நடக்கிற கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே எதற்காக? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய புண்ணியங்களை, கர்த்தர் நமக்கு செய்ததான அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்குதான் கர்த்தர் பூமியில தெரிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்?
அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை அழைத்தது மாத்திரமல்ல, நீர் என்னை தெரிந்து கொண்டீரே, அதனுடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவர்களை கேட்கும்போது நிச்சயமாகவே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தொடர்ந்து வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவரது சொந்த ஜனங்கள். சொந்த ஜனங்களா தேவன் நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறார். அப்புறம் அவருடைய பரிசுத்த ஜாதியாய் வைத்திருக்கிறார், அவருடைய சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இவ்வளவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது ரொம்ப விசேஷித்ததாக. என்னுடைய தகப்பன் குடும்பத்தார்ல நான் ரொம்ப சின்ன, ஆனால் நீங்க என்ன நினைச்சீங்க, என்னை நீர் கண்டு என்னை பார்த்து இவன் தான் அவனை கூட்டார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. யாரை கூப்பிட்டாரு? தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு ரொம்ப கிண்டல் ஆயிப்போச்சு, நக்கல் ஆயிப்போச்சு. தாவீது கோலியாத்து அவன் என்ன சொல்றான், அவன் நினைக்கிறான் என்னை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு நினைக்கிறான். ஏன் நான் பயங்கரமான ஒரு ஆள் வந்து நின்று முழு இஸ்ரவேலுடைய சேனையை மிரட்டிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்னால தாவீது போய் எப்படி நினைக்கிறான், ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், இவ்வளவுதான். ஏன் அளவுக்கு உயரமா இருந்தா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கலாம், நான் ஒருவேளை கோலியாத்துடைய அவன் நெஞ்ச அளவுக்கு பார்த்திருக்கலாம், இந்த இடத்துல வரைக்கும் நான் பார்த்திருக்கலாம். ஆனா தாவீது நிற்கும் போது எப்படி நிக்கிறான், தாவீது நிக்கிறான், தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது இவ்வளவு நிக்கிறான். இவ்வளவு பையன் ஒருத்தன், ஒரு சின்ன பையன் வந்து உன்னை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நின்னா எப்படி இருக்கும்? அப்படியே தாவீது போய் கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கிறார். ஆனால் அந்த எவன் சின்னவன், இவனால முடியாதுன்னு சொல்லி அது கோலியாத்து நினைச்சானோ ஒரே அடி, பக்கத்துல கூட வரல, அங்க நின்று அடிச்சான், ஒரு நல்ல சத்து அடிச்சான். எங்க போச்சு? அவனுடைய நெத்தியில பட்டு உடனே கீழே விழுந்தான். பிரியமானவர்களே, எத்தனையோ நாட்களை மிரட்டி கொண்டிருந்தான். இந்த இஸ்ரவேலுடைய சேனையை மிரட்டி கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார். யாரும் மிரட்டி கொண்டிருந்தான்? இஸ்ரவேலின் சேனை. இஸ்ரவேல் சேனை என்று சொன்னால் யாரு? இவர்கள் பல யுத்தங்களை கண்டவர்கள், பல யுத்தங்களை பார்த்து பல யுத்தங்களை ஜெயம் பெற்று வந்தவர்கள். ஆனால் இவர்களையும் மிரட்டி கொண்டிருந்த அந்த கோலியாத்தை ஒரு சின்ன தாவீது, தெரிந்து கொண்டிருந்த ஒரு சின்ன தாவீது, அவனை ஒரே ஒரு சின்ன கல்ல போட்டு என்ன செஞ்சுட்டான், மடங்கடித்தான். முழு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தான். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட தேவன் நம்மை அதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை குற்றம் சுமத்துவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்ச நேரம் நீங்கள் கேட்டதான வசனங்கள் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுமானால் கொஞ்ச நேரம் நாம் எழுப்பி நின்று பரிசுத்த ஆவிக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் கவனிங்க, வசனங்கள் நாம் கேட்கும் போது இந்த வசனங்களை பிசாசு வந்து பொறுக்கிட்டு போயிடும். நம்ம கேட்க நல்லா இருக்கும். ஆனா உண்மையா கர்த்தருடைய வசனம் எவ்வளவு விசேஷித்தமானது, கர்த்தருடைய வசனம் எவ்வளவு விளையாடப்பட்டது, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். கேட்கும்போது எப்படி இருக்கும், நம்ம இதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வெளியே போன உடனே, ஒரு நாள் கடந்த உடனே அந்த வார்த்தையெல்லாம் பிசாசு நினைச்சிருவோம், விரக்கிட்டு போயிடுவோம். பரிசுத்த அபிஷேகத்தினால் நீங்கள் முத்திரை கொடுங்க. ஆண்டவரே, நீர் எப்படி தெரிந்திருக்கிறீர்கள், நீர் எப்படி தெரிந்து கொள்வீர்கள், இது என்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் இந்த உலகில் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆண்டவர்கள் சொல்லுங்கள், ஆண்டவர்கள் பேசுங்கள். நீங்கள் என்னென்னலாம் கேட்டீர்களோ, ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். உலகான செய்தியில் பாவத்தின் அடிமை தளத்தில் அந்த காலத்தில் இருந்ததான எண்ணெய், மரணத்தின் பிடியில் இருந்த எண்ணெய், மரணத்திற்கும் எனக்கும் இருந்த எண்ணெய், மரண பள்ளத்தாக்குகளில் கொடுக்கப்பட்டதான எண்ணெய் நீர் தெரிந்து கொண்டீரே. நீரனை அழைத்தது மாத்திரமல்ல, நீரனை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நான் நன்றியா இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு அபிஷேகம் தான். இந்த அபிஷேகத்தினால் என்னை முத்திரை கொடுக்கிறது. அபிஷேகம் என்பது ஒரு முத்திரை. பிரியமானவர்களே, நம்மை மறுபடிப்படுத்திக் கொண்ட முத்திரை. நாம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோமோ அந்த நிலவரத்தில் இருந்து நம்மை மாற்றம் செய்கிறதான முத்திரை. அந்த அபிஷேகம் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்நிய வார்த்தை பேசுங்கள். தேவன் நம்முடைய அபிஷேகம் நாம் முத்திரை போடுகிறார். உலகமாக இருந்தாலும் இந்த ராத்திரி இந்த காலையில் நாம் அப்படிப்பட்டவர்கள் அவசியம் இதுவரை உன்னை அடிமைப்படுத்தி இருந்ததால் வல்லமைகளை நீ தேவையில் காணவில்லை. இதுவரை உன்னை பின்தொடர்ந்து வல்லமைகளை நீ தேவையில் காணவில்லை. தேவன் நன்மை
அற்புதங்களை அதிசயங்களை நடக்கிறவராக உன்னை சொந்த ஜனமாக வெளியிடுவதாக ஆமென். நீ தேவனால் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கூட்டம் சுமத்துவதே, உன்னை முறை சொல்லுவதே எந்த அதிகாரத்திலும் வலுவை இல்லை. இதுவரை உன்னை குற்றம் சுமத்துகிறார் இனி கையை நீட்டி நீ உன்னை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாக நீ தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் என் வாழ்க்கையை அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏற்றத்தோடு உண்டார். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக மாத்திரம் உன்னை கொண்டு அற்புதங்களையும் நாங்கள் பாடல் பாடுகிறே நீங்கள் வார்த்தையை கேளுங்கள். நானல்ல ஆண்டவரே நீரே என்னை தெரிந்து கொண்டீரே என்ற ஒரு அருமையான பாடல் நான் பாடுகிறேன். நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஆமாண்டவரே நாங்கள் அல்ல, நாங்கள் உங்களை தேடி வரவில்லை, நீரே எங்களை தேடி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாகும். ஆண்டவரே நீரே எங்களை தேடி வந்து சிறுமையும் எளிமையாக இருந்தால் எங்களை சிங்காசனத்திற்காக செய்யும்படியாய் ராஜாக்களை மாற்றும்படியாய் நீரே எங்களை தேடி வந்து ஆமென். நாமல்ல நீரே என்ன நாமல்ல நீரே நான் அல்ல அதுவே நீரே என்னை தெரிந்தெடுத்து உடைய அன்பினால இந்த அன்பிலிருந்து என்னை ஒவ்வொன்றையும் பிரிக்க முடியாது. ஆமென். அந்த அன்புகள் நான் அல்ல
உங்களுடைய அன்புகளை கொண்டு வந்த எல்லாரும் ஆண்டவரே, நான் அந்த நீரே என்னை தெரிந்து கொண்டேன். உங்களுடைய அற்புதங்களை நான் காணும்படியாக, உங்களுக்கு நடப்பிக்கும்படியாக நீரே என்னை தெரிந்து கொண்டேன். நான் அற்புதங்களை காணும்படியாக மாத்திரமல்ல, அடையாளத்தை நான் காணும்படியாக மாத்திரம் அல்ல, ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்படாத அவசியத்தை எனக்கு தந்திருக்கிறேன். தந்தையிடம்